கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ராட்டகாசமான அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். பஞ்சாயத்தில் கார்த்தி வந்து பிச்சு உதறிடுறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும். பரமேஸ்வரி கிராமத்தை வந்து காட்டுறாங்க. நம்ம மயில்வாகனம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேர் வந்து வெளியில் வந்து டூருக்கெலாம் வந்து போயிட்டு இருக்காங்க. நிச்சயம் ரேவதியோட மனசெல்லாம் வந்து கண்டிப்பாக மாறும் தான் நினைக்கிறேங்கிற மாதிரி மயில்வாகனம் வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. சூப்பர்ப்பா, சாமுண்டேஸ்வரி வந்து அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டால, அது போதும். மற்றதெல்லாம் என் மருமக பார்த்துப்பா. உங்கள் மருமகளை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் அவங்க உங்களை மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. வயசாயிடுச்சுன்னா நம்ம தம்ப விட்டு கொடுக்குற இடத்துல வந்து இருப்போம். அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியாது. லேசாக அவள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டால, போதும் அதுவேன்னு சொல்லி சந்தோஷமாக வந்து யோசிச்சுட்ருக்கிறப்ப நம்ம பரமேஸ்வரி வீட்டுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து வந்திருக்காங்க. அந்த இடத்துல உடனே என்னப்பா ஆச்சுங்கிற மாதிரி நம்ம ராஜா சேதுபதி தாத்தா இருக்காங்களே, அவங்களும் பரமேஸ்வரி பாட்டியும் வந்து கேட்குறாங்க. என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க? நம்ம கோயிலில் வந்து திறக்கணும்னு சொன்னோம், நீங்கள் அதை செஞ்ச மாதிரி தெரில. கும்பாபிஷேகம் பண்ணணுன்னோம், அதுவும் உங்கள் பேரன் வாக்குறுதி கொடுத்துட்டா தலைகீழ ஆகிடுங்கிற மாதிரி என்னென்னமோ வந்து சொன்னீங்க. ஆனால் உங்கள் பேரன் மட்டும் மாதக்கணக்கில் வாக்குறுதி மட்டும் கொடுத்துட்டே போகிறாப்புல. என்ன நினைக்கிறீங்க? நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் சொன்னால் அதை செய்வீங்களே, அதே மாதிரி உங்கள் பேரங்கிட்ட எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது கடுப்பாயிட்டாங்க ராஜ சேதுபதி தாத்தாவும் பரமேஸ்வரி பாட்டியும். என்னையா நினச்சிட்டு இருக்க? நீ யாருக்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுமா? யார் வீட்டுக்கு வந்து யார் பேரனை பற்றி தப்பாக வந்து பேசுகிற? அவ்வளோதான் சொல்லிட்டேன். இத்தனை நாளாக நீ என்னை பற்றி ஏதாவது சொல்லியிருந்தா கூட நான் அமைதியாக வந்து கேட்டுருவேன். ஆனால் நீ இப்போ ராஜா சேதுபதியோட பேரன், நீ கார்த்தியை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது, ஏங்க இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு, என் பேரன் சொன்னானா செய்வான், இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பஞ்சாயத்து கூப்பிட்ட தான் போகிறோம். அப்படி கூட்டிகிட்டு நீங்கள் அங்கே என்ன சொல்கிறீங்க? திருப்பி அதே மாதிரி வாக்குறுதியெல்லாம் கொடுத்துக்கிட்டு காமெடி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இந்த வாட்டி நீங்கள் சொல்கிறத நாங்கள் எதுவுமே வந்து கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக போகிறாங்க. என்னங்க இப்போ தான் ரேவதியும் கார்த்தியும் ஏதோ ஒத்துமையாக இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம சந்தோஷப்படுறதுக்குள்ளே அடுத்த ஒரு பிரச்சனையா? முதல்ல இந்த விஷயத்த பேரண்ட்டை சொல்லுவோன்னு சொல்லிட்டு பேரனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்னப்பா கார்த்தி, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, நல்லா இருக்கேன். இங்கே பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? அதான் தாத்தா இருக்காரே. ஆமாப்பா, தாத்தா இருந்ததும் பண்ண முடியல. ஏகப்பட்ட பேர் வந்து தாத்தா கிட்ட சண்டைக்குன்னு வந்துட்டாங்க. நான் உடனே வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு சல்லுன்னு வந்து கிளம்பி வராங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி டக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. என்ன பாட்டி, யார் தாத்தா கிட்ட வந்து ஒம்பளுத்தது? இல்லைப்பா, அந்த பிரச்சனைக்குன்னு ஒருத்தன் வந்துகிட்டு இருந்தான்ல, இன்னமும் வந்து கும்பாபிஷேகம் எதுவும் பண்ணலையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். என்னால் பதில் சொல்ல முடியல. அதான் நம்ம தான் வந்து நல்லபடியாக வந்து நடத்தி வைக்கிறோம் தானே சொல்லியிருந்தோம். சொல்கிறோங்கிறத மட்டும்தானே பேசுகிறோம், ஆனால் நடத்துகிற மாதிரி தெரியலையே. அவங்க கொடுத்த அவகாசமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால தான் நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் இப்படி பேசுகிறாங்க. ஆனால் ஒன்று இப்படி தப்பாக பேசிட்டாங்களே. என்னை பற்றி பேசினா ஒரு பிரச்சனையும் இல்லை தாத்தா. ஆனால் உங்களை பற்றி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பேசுகிறாங்கன்னா நீங்கள் யார், எப்பேற்பட்டவர், எத்தனை பேருக்கு நியாயத்தை வந்து வழங்கியிருப்பீங்க? அப்படி இருக்கும்போது நம்ம வீட்லேயே வந்து எல்லோரும் சத்தம் போட்டு பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பஞ்சாயத்தை கூட்டுறது? நான் வந்து இப்போ வந்திருக்கேன்ல, இப்போயே பஞ்சாயத்தை வந்து கூட்டிகிட்டா போதும் அப்படின்னு சொல்லி அதிரடியாக கார்த்தி வந்து வந்துட்டாப்புல. பஞ்சாயத்து இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே வந்து நடக்கணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த 1 ஹவருக்குள்ளே எல்லாருமே வந்து பஞ்சாயத்துக்கு வந்து வந்துடுறாங்க. இந்த பக்கம் என்னப்பா உங்கள் பேரன் வந்து இன்னும் வரலையா, இல்லை வாக்குறுதி மட்டும்தான் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி, நம்ம ராஜா சேதுபதி தாத்தா, பரமேஸ்வரி பாட்டி எல்லாரும் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. என்னையா சொன்னேன்? என் பேரன் வந்துட்டான். நாங்கள் என்னங்க முடியாது நான் சொன்னோம். 2 பேரும் வயசானவங்க அங்கே வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப இப்படி தான் 40-50 பேர் வந்து பிரச்சனை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, தம்பி நாங்கள் பிரச்சனைக்கு போல, நீங்கள் கொடுத்துறது நிறைவேற்றலையேன்னு சொல்லிட்டு தான் கேட்க போனோம். கேட்குறதே பிரச்சனைங்கிற அளவுக்கு நீங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை இப்போ சொல்கிறேன்யா நிறைவேற்றவே முடியாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் கும்பாபிஷேகம் பண்ணலைன்னா நான் தானே இங்கே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நீங்களாவே எல்லாமே இருங்க. கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கும் எங்களுக்கு அந்த இடம் வேணும்லாம் அவசியமே இல்லை. அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. பார்த்தீங்களாப்பா, என்னமோ விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்துட்டு அமைதியாக இருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு இதே தான் வேலையாக போச்சு. அந்த காலத்தில் இவங்க தாத்தா ஏமாத்துறாங்க, இப்போ இவர் வந்து ஏமாத்துறாங்க, அப்புறம் இவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் வந்து நம்மளை ஏமாற்றுவாங்க. இதுதான் இவங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறத கேட்கவே மாட்டிங்களா? நாங்கள் எதுக்கு கேட்கணும்? நாங்களே வந்து பூஜை வந்து பண்ணிடுறோம். கும்பாபிஷேகம் பண்ணணும் அவ்வளோதானே. என்ன
ராஜா சேதுபதி தாத்தாவோட பையன்தான் பண்ணணுமா? ராஜராஜன் பண்ணலன்னா என்ன? வேற யார் வேணாலும் பண்ணலாம்ல? நீங்கள் சொன்ன நேரத்தை தவற விட்டுட்டீங்க. எங்களுக்கு நம்ம ஊர் தான் முக்கியம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம நல்ல நாளை வந்து பாரியா அப்படின்னு சொல்லி ஒரு குருக்களையும் கையோட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவசரப்படாதீங்க அப்படின்னு கார்த்தி வந்து சொன்னோன்னே உடனே சொல்கிறாங்க அந்த இடத்துல, ஓன் பேச்செல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லி கற்பூரத்தை ஏற்றி வச்சு நம்ம கார்த்தி பஞ்சாயத்தில் அதிரடியாக சொல்கிறாங்க, இன்னும் 2 வாரத்துக்குள்ளே நான் கண்டிப்பாக வந்து என்னோட மாமாவை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன். சரிப்பா, அவர் பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீ கூட்டிகிட்டு வருவியா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோட கேட்குறாங்க. கற்பூரம் மேலே சத்தியமாக சொல்கிறேன், என் மாமாவை, அதாவது ராஜா தாத்தாவோட பையனை நான் இங்கே கூட்டிகிட்டு வருவேன். அதான் என் பேரன் வந்து சொல்லிட்டான்ல, இன்னும் ஒரு வாட்டி எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க. போனீங்கன்னா இது மாதிரி திருவிழா, கோவில் கும்பாபிஷேகம் இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து வாங்க, பிரச்சனைக்குன்னு போகாதீங்க, நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தம்பி, குறித்த நேரத்தை குறிச்சிருவோம், இல்லாட்டி நாள் கடத்திக்கிட்டே போகும்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க, இன்னும் 2 வாரத்துக்குள்ளே ஏதாவது நல்ல நாள் இருக்கா பாரியா அப்படின்னு சொல்லும்போது, சூப்பராக ஒரு நல்ல நாள் இருக்குது போல், அந்த டேட்டை வந்து சொல்லிடுறாங்க. அந்த டேட்டில் கும்பாபிஷேகம் கண்டிப்பாக நடக்கும். ராஜா சேதுபதியோட வாக்குறுதியை நீ காப்பாத்துறியா, இல்லை அந்த நேரத்தில் நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணணுமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் அந்த டேட்டில் நம்ம எல்லாமே வந்து சீர சிறப்புமாக செம்மையாக வந்து பண்ண போகிறோம். இதுதான் உனக்கு கொடுத்த கடைசி சந்தர்ப்பம். அதுக்கப்புறமேட்டுக்கு பேசுகிறதுக்கு எதுவும் இடம் இல்லை. அதான் நான் தான் சொல்லிட்டேன்ல, கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்து நல்லதாக தான் நடக்க போகுதுன்னு அதிரடியாக வந்து நம்ம கார்த்தி வந்து பேசுகிறாங்க. எல்லாரும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல, தம்பி சவால் விட்டால் மட்டும் பத்தாது, சவாலை வந்து நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் சவாலுக்காவெல்லாம் எங்கேயும் பேசினது கிடையாது, சொன்னதை நிறைவேற்றுவேன், என் பாதை நான் போயிட்டுருக்கேன், அதில் நீங்கள் வராதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதையும் தான் தம்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க.